சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அமைச்சர் ராஜாங்க ஐயா தன் தங்கச்சி பொண்ணுக்கு தடபுடலா கல்யாண விருந்து எல்லாம் ஏற்பாடு பண்றாரு. சீக்கிரமா பொண்ணு அடிச்சுட்டு வாங்கம்மா, மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. நம்ம ராஜாங்க சொல்றாரு, "நகை நட்டு பட்டு புடவைலாம் கட்டிட்டு வா தாமரைன்னு" சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லிட்டு போயிடுறாரு. சாவித்திரி தாமரையும் ரொம்ப பதட்டம் அடையறாங்க. "அச்சோ! இன்னும் காமிஷ் பிச்சை வரலையே. ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா? என்னை ஏமாத்திட்டாரா? அவ்வளோதானா? என் ஆசை கனவெல்லாம் போச்சா? காலத்துக்கும் இந்த வெறும் பையில தான் நான் கல்யாணம் பண்ணிக்கின்னு குடும்பம் நடத்தணுமா? அம்மா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமான்னு" சொல்லிட்டு தாமரை அழுதுட்டு நிக்கிறா. "ரொம்ப பதட்டமா இருக்காதடி. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. எப்படி இருந்தாலும் அவர் அந்த முகூர்த்த நேரத்துல வந்து உன்னை கூட்டு போறேன்னு சொன்னாரு. நம்பிக்கையா இருன்னு" சொல்லிட்டு சாவித்திரி தான் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கா. நாம எதிர்பார்த்த மாதிரி காமேஷ் பிச்சையும் தாமரையும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இல்லைன்னா ராஜாங்க பார்த்த மாப்பிள்ளை தான் தாலி கட்ட போறாரா தெரியல. ஒருவேளை வந்து காமேஷ் பிச்சை வந்து தாமரை கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னா, சாவித்திரி தாங்க முதல் ராஜாங்க ஐயாவை அவமானமும் அசிங்கம் படுத்த போறாங்க. இதனால வந்து முதல் அவமானம் வந்து தன் தங்கச்சி குடும்பத்துல இருந்து அவருக்கு வரப்போகுது. இதனால கண்டிப்பா மன உளைச்சல் ஆயிடுவாரு நம்ம ராஜாங்க ஐயா.